தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். நாம் உண்ணும் உணவின் கடைசி நிலைதான் பிந்து. நாம் உண்ணுடைய கடைசி சாறு பிந்துவாக மாறுது இல்லையா? அதை யோகத்தால் நாம் மாறி நம் தேகத்தில் கலக்கணும். எப்படி யோகத்தால் என்ன செய்யணும்? அதை அமுத நீராக உருமாறி ஓஜஸாக நம்ம தேகத்தில் கலக்கும். சிரசிலிருந்து வரக்கூடிய காமநீர் காமத்தின் காரணமாக விந்துவாக கீழே வெளியேறுகிறது. இதை காமம் இல்லாமல் யோகத்தில் இருந்து அந்த நீரை அண்ணாக்கின் வழியாக வரவழைத்தால் அது அமுத நீராக உருமாறி பின் ஓஜஸாக நமது தேகத்தில் ஊடுருவி சூட்சும தேகத்துக்கு உணவாகிறது. இதுவே பின் ஒளி தேகமாக மாறுகிறது. விந்து வெளியேறும்போது நமது சிரசில் ஒரு இன்ப உணர்வு ஏற்படும். அது ஒரு நிமிடம் வந்து போகும். இதே வாசியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த உணர்வு பல மணி நேரம் கணக்கில் அப்படியே இருப்பார்கள் அந்த உணர்வோடு. அதுதான் அதில் ஒரு சிக்கல் இருக்குது ரெண்டு பேருக்கும். மனிதனாக பிறந்தால் மட்டும் போதாது, 7 பிறப்பை கடக்கணும். 7 பிறப்புனா என்னது? ஓரறிவு, ஈரறிவு, 3ஆம் அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு, 7 அறிவு. இதன் படி தான் என்னது? கொழுவில் வைக்கிறது. ஓரறிவு உள்ள ஜீவர்கள் கீழே இருக்கும், 2ஆம் அறிவு உள்ள ஜீவர்கள் 2ஆவது இருக்கும், 3ஆவது இருக்கும் ஜீவர்கள் 4ஆவது, 5ஆவது, 7ஆவதுன்னு 7ஆவது ஞானியோட பிறப்பு இருக்கும். இது என்னது? 7 பிறப்பு. 7 பிறப்பு இல்லை. நம்ம எல்லாம் என்ன 7 பிறவின்னு நம்ம நினைக்கிறோம். நமக்கெல்லாம் 7 பிறவி இருக்குது. அப்படி 7 பிறவி இல்லை, 7 பிறப்பு தான் இருக்குது. இந்த அடுக்கான பிறப்புகள் இப்படி பிறந்து தான் நம்ம அந்த கடைசி நிலைக்கு நம்ம வரணும். இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நம்ம இந்த பஞ்ச கோஷத்தை நாம் ஒவ்வொரு தேகமாக பிரிக்கணும். எந்த பஞ்ச கோஷம்? அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த 5 கோஷத்தை தாண்டினீங்கன்னா அப்புறம் இந்த ரெண்டு தேகத்தை தாண்டி 7 பிறப்பு. இந்த 7 பிறப்புங்கிறதான் வள்ளலார் சொல்கிற 7 திரை. இந்த திரை நீங்கள் இந்த ஒவ்வொரு பிறப்பை நீங்கள் கடந்தாலே அந்த பிறப்பை நீங்கள் அப்புறம் எடுக்க முடியாது. 7 பிறப்பையும் முடிஞ்சிடும். ஒவ்வொரு பிறப்பை நம்ம இதிலேயே கடந்தது போல் ஆகிவிடும். அப்போ நீங்கள் அடுத்த பிறப்புக்கு நீங்கள் போகணுன்னு அவசியமே கிடையாது. சரியா? இந்த நிலையெல்லாம் தாண்டி வரணும். தாண்டி வந்தால் வள்ளல் பெருமாள் எப்படி ஜோதியில் வாழ்ந்து வந்தாரோ அந்த ஜோதியில் வளரும் கலையை உங்களுக்கு நான் தவமே ஜெயம் என்ற இந்த இதில் உங்களுக்கு கூறுவேன். அதை நீங்கள் கவனித்து கேளுங்கள். அதை நீங்கள் கவனித்து கேட்டாலே உங்களுக்கு எல்லாம் புரியும். வள்ளல் பெருமான் போல் மரணமில்லா பெருவாழ்வை கூற நாம் மீண்டும் வந்துள்ளோம். இதை பயன்படுத்தி நீங்களும் மரணமில்லா பெருவாழ்வை அடைய வாரீர். இது ஜாதி சமய சம்பிரதாயம் கடந்த ஒரு உன்னதமான கலை. குரானும் பைபிளும் பகவத்கீதையும் மற்றும் உள்ள நூல்கள் உங்களுக்கு ஒழுக்கம், பக்தி, கடமை, அறத்தின்படி வாழ்வது பற்றியே கூறியுள்ளன. மரணமில்லா பெருவாழ்வை அடைய உங்களுக்கு நேரடியாக உபதேசம் யாரும் கூறவில்லை. பிறப்பை எடுத்து வீணாக மரித்து போடாமல் உயிர் வாழ ஒளியை தேடுங்கள். முன்னாளில் மாப்பிள்ளை அளப்புக்கு கோவில் விழாவுக்கு வெற்றமாசு விளக்கு பார்த்திருப்பீர்கள். அதில் துணி போல் ஒரு பல்ப் இருக்கும். அதில் மண்ணெண்ணெய் ஊற்றி காற்றை அடித்தால் எரியும். அதுபோல் நமது தலை உச்சியில் பல்ப் போல் ஒரு ஜவ் உள்ளது. அதுதான் முகிலம் என்று பெயர். இதுதான் பிரம்மத்திலிருந்து ஒளியை பெற்று நமது ஆத்மாவின் உயிராக விளங்குகிறது. இது பிரகாசமாக விளங்கினால் நமக்கு ஒளி தேகம் கிடைக்கும். அப்படி இல்லாமல் கவத்தினால் இது மறைக்கப்பட்டு நமது மூளைக்கு பிராணன் கிடைக்காமல் தடைப்பட்டு ஒளி கிடைக்க பெறாததால் உடலுக்கு உண்டான உயிர் காற்றுக்கு ஒளி கிடைக்காமல் போகும். இதுதான் மரணமாக சம்பவிக்கிறது. முதலில் ஆத்மாவின் உயிரே மறைகிறது, பின் உடலின் உயிர் பிரிகிறது. கண்ணுக்கும் ஒளிக்கும் ஒரு பாலம் உள்ளது. கண் மிக சக்தி வாய்ந்த ஒரு அவயம். கண்கள் ஒளியை உள்வாங்கக்கூடியது. இங்கிருந்து கொண்டு நிலவு, சூரியன், நட்சத்திரங்கள் அவை காண்கிறது. இந்த கண்ணால் நாம் ஒளியையும் மிளிர வைக்க முடியும். நமது கண்ணுக்கும் ஒரு கண்ணாடியே உயர்ந்த யோகியாக நாம் மாற முடியும். யோகிக்கு தான் அந்த ஒளி தேகம் கிடைக்கும் இல்லையா? மற்றவங்களுக்கு இந்த ஒளி தேகம் கிடைக்காது. மற்றவங்களுக்கு அந்த தேகம் கிடைக்காதனால அவங்களுடைய உடல் கெட்டு உரமாகி போய்விடுறார்கள். அதனால் விழித்திருங்கள், தனித்திருங்கள், பசித்திருங்கள். ஜீவகாரணியமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று வள்ளல் பெருமான் கூறுகிறான். ஜீவகாரணியம்னா என்ன? எல்லாத்துக்கும் சோறு போடுறதுன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் சோறு போட்டால் அது பேர் ஜீவகாரணியம் இல்லை. உன் உடம்புக்குள் இருக்கிற ஜீவனை, உன்னுடைய உயிரை, அந்த ஜீவனை உயிரை நீ வளர்க்க வேண்டுமே அன்றி உடலை அல்ல. அவர் உடலை வளர்க்க சொல்லவில்லை.
ஜீவனாகிய உயிரை வளர்க்க பசித்திருங்கள் என்று கூறினார். உயிர்களின் பசியை தாளாத அவர் பசித்திரு என்று ஏன் கூற வேண்டும்? சிந்தனை செய்யுங்கள். ஜீவகாரணமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்ற அர்த்தம் உங்களுக்கு இன்னும் புரியவில்லை. ஜீவகாரணியம், உன்னுடைய ஜீவனை நீ காருண்யம் செய்து வளர்க்க வேண்டும். அதுதான் மோட்ச வீட்டின் திறவுகோல். மோட்ச வீட்டுக்கு எப்படி போகிறது? உன்னுடைய ஜீவன் எது? ஒளி தேகம். அதை நீ வளர்த்தால் மோட்ச வீட்டுக்கு போகலாம் என்று தான் பொருள். புரிகிறதா? சிந்தித்து செயல்படுங்கள். வணக்கம்.